பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் வந்து இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது என்ன கொஸ்டின் அதை நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போவோம். இப்போ என்ன கொஸ்டின், அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சமூக பல்வகைமையின் நிலைகள். சமூக பல்வகைமையின் நிலைகள். இப்ப லாஸ்ட் 2 கிளாஸ்லயும் பல்வகைமைனா என்ன அப்படி சொல்லி நான் நடத்திருக்கேன். நல்லா கவனிச்சுக்க. பல்வகைமைனா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை புரிஞ்சு உங்களால படிக்க முடியும். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கேள்வியை நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ பல்வகைமை அப்படின்னா ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாம் நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க அந்த பழைய கிளாஸ் அந்த பல்வகைமைனா என்ன அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, சமூக பல்வகைமையின் நிலைகள். பல்வகைமை என்பது ஒரு சமூகத்துல ஒரு இப்ப நம்ம இந்தியாவில் லாஸ்ட் கிளாஸ் நடத்தேன், இந்தியாவில் வந்து எத்தனை மொழி பேசுறாங்க, எத்தனை மதம் இருக்கு, எத்தனை பழங்குடியின மக்கள் இருக்காங்க, எத்தனை மாநிலம் இருக்கு, அதுல என்னென்ன மொழிகள் இருக்கு, இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சமூக பல்வகை நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சமூகத்தில் காணப்படும் பல்வகைமை தனிநபர் அளவிலோ வட்டார அளவிலோ மொழி ரீதியாகவோ மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ இன ரீதியாகவோ உணரப்படலாம். இதெல்லாம் தனித்தனி தான் சேர்ந்ததுதான். இதெல்லாம் தனித்தனி ஒண்ணுதான். மொழின்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். சரிங்களா? அத அப்படி என்னன்னா இது வந்து எல்லாமே சேர்ந்தது இந்தியாவில் இருக்கு. அதுதான் பல்வகைமை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சமூக பல்வகை நிலைமைகள்ல மொத்தம் 6 தலைப்பு இருக்கு. நல்லா கவனிச்சிட்டீங்களா? 1 தனிநபர் அளவிலான சமூக பல்வகைமை, 2 மண்டல அல்லது வட்டார அளவிலான சமூக பல்வகைமை, 3 மொழி ரீதியான சமூக பல்வகைமை, 4 மத ரீதியான சமூக பல்வகைமை, 5 ஜாதி ரீதியான சமூக பல்வகைமை, 6 பழங்குடியினர் அளவில் காணப்படும் சமூக பல்வகைமை. இந்த 6 சமூக பல்வகைமை நிலைகள் இருக்கு. நான் கிளாஸை கவனிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த 6 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த 3 பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். பேலன்ஸ் இருக்க 3 பாயிண்ட் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தனிநபர் அளவிலான சமூக பல்வகைமை. அதெல்லாம் சார் தனிநபர் அளவிலான சமூக பல்வகைமை. இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்க ஒரு நிகழ்வு பத்தின கருத்து தான் அடுத்தவங்கள்ட்ட இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. இது வேறுபாடு தானே, சமூக பல்வகை தானே. இப்போ ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கருத்து இருக்கும். சரிங்களா? அந்த கருத்து வேறுபடலாம், கருத்து ஒத்து போலாம். ஆனா 6 பேர் சேர்ந்து இது தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? சோ தனி மனிதனுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சமூகத்துல வந்து அவன் நடந்துக்கிற விதமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். சமூகத்துல அவன் என்னென்ன வேலைகள் செய்றான், எப்படி சமூகத்தை அணுகுறான் அப்படின்றத ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுவும் வேறுபடும். சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லணும்னா தனிநபர் சமூக பல்வகைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, தனிநபர் அளவிலான சமூக பல்வகைமை எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்படி நான் பாயிண்ட் வைஸா தான் இந்த மாதிரி பாயிண்ட் வைஸா தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுல இந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் இப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மனித வேறுபாட்டின் முக்கிய பரிமாணங்களாக உயரம், எடை மற்றும் உடல் நிறம் போன்றவை விளங்குகின்றன. ஒரு தனி வெளிப்படையா பார்த்தோம்னா ஒரு ஆள் உயரமா இருப்பாரு, ஒரு ஆள் குட்டையா இருப்பாரு, ஒரு ஆள் குண்டா இருப்பாங்க, ஒரு ஆள் ஒல்லியா இருப்பாங்க. அதான் பாருங்க, மனித வேறுபாட்டின் முக்கிய பரிணாமங்களாக உயரம், எடை மற்றும் உடல் நிறம் போன்றவை விளங்குகின்றன. இதை நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிடலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க,
இவற்றை தவிர்த்து, இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் காணப்படும் தனிநபர் சார்ந்த சமூக வேற்றுமையும் நல்லா கவனிச்சுங்க. இந்த உயரம், எடை அதெல்லாம் தவிர்த்துட்டு அதான் சொன்னாங்க. இவற்றை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் காணப்படும் தனிநபர் சார்ந்த சமூக வேற்றுமைகளில் முக்கியமாக இரு பரிணாமங்கள் விளங்குகின்றன. அது என்ன சார் இரு பரிணாமங்கள்? பாருங்க, இப்ப இரு பரிணாமங்கள், இதுதான் இந்த கேள்வி முக்கியம். அந்த முக்கியமான பாக்ஸ் போட்டுக்க பாத்தீங்களா? பாருங்க, முக்கியமான இரு பரிணாமங்கள் தற்கருத்து, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கருத்து இருக்கும், மற்றும் சமூக தொடர்புகள், சமூகத்தை தொடர்பு கொள்றது ஒவ்வொரு ஆளுக்கு வேறுபடும். அப்ப தற்கருத்து, சமூக தொடர்புகள், இந்த ரெண்டு தான் இந்த வார்த்தையில முக்கியம். சரிங்களா? அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, தனது சமூக மரபின் தன்மையை உணர்ந்து அதற்கேற்ப தனது நடத்தையை உருவாக்கி கொள்ள திட்டமிட்ட முறையில் செயலாற்றுவது சமூக வளர்ச்சி எனப்படும். சமூகத்துக்கு எது தேவையோ, சமூகம் எது எதிர்பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு முன்னேறது தான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அது நாலா பாயிண்ட் பாருங்க, சமூக வளர்ச்சியுடன் இணைந்து குழந்தையின் தனித்தன்மையும் தற்கருத்தும் வளர்ச்சியுடன் சமுதாயத்தோட அதை ஒட்டியேதான் நல்லா கொஞ்சம் சமூக வளர்ச்சியுடன் இணைந்து குழந்தையின் தனித்தன்மையும் தற்கருத்தும் வளர்ச்சியுறுகின்றன. அடுத்து அஞ்சாவது பாருங்க, இவற்றின் வளர்ச்சியில் சமூகத்தில் நம்மை பற்றிய பிறரது கருத்துக்கள் முதன்மையான செல்வாக்கு பெற்றவை. நம்மளை பத்தி சமூகம் என்ன நினைக்குது, இதுதான் ஒவ்வொரு மனிதனும் முதன்மையான சொல்லி யார் சொல்றாங்கன்னா முதன்மையான செல்வாக்கு பெற்றவை என்று உளவியலாளர்கள் கருதுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆறாவது பாருங்க, தனிநபர் சமூக இணை விளையாற்றிடும் போது, அதாவது ஒரு தனிநபர் வந்து சமூகத்தில் எப்படி இடைவினையாற்றிடுவாரு, அதுதான் முக்கியமா பார்த்துக்க பாருங்க. தனது குடும்பத்தினர் மற்றும் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது, ரெண்டு பணிபுரியும் நிறுவனங்களில் உள்ளவருடன் தொடர்பு கொள்ளும் போது, தன்னுடைய குடும்பத்தில் கூட ஆர்குமெண்ட்ஸ் பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் தன்னுடைய நிறுவனங்களை எப்படி நடந்துக்கிறாரு, அதான் பாருங்க. பணிபுரியும் நிறுவனங்களில் உள்ளவருடன் தொடர்பு கொள்ளும் போதும், அடுத்து பாருங்க ரயிலில், பஸ் போன்ற போக்குவரத்து சாதனங்கள் மூலம் பயணிக்கும் போதும், அடுத்து பாருங்க வழிபாட்டு தலங்களிலோ உணவு விடுதிகளிலோ பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் போதும் தன்னை பற்றிய மதிப்பீடு பெறுகிறார். வீட்டுல ஒரு ஆளை மதிப்பீடு பண்றாங்கன்னா மதிப்பீடு சொல்லுவாங்க, இவனை கரெக்டா வேலைக்கு போவான், கரெக்டா சம்பளத்தை வீட்டுல கொடுத்துருவான், அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் சொல்றாங்க. பாருங்க ஏழாவது பாருங்க, சமூக இடைவெளிகள் மூலமே ஒருவரது தன்னம்பிக்கை, விழுமங்கள், மனப்பான்மைகள் உருவாகின்றன. சமூகத்துல நம்ம பத்தி எப்படி இருக்குங்க, அதன் மூலமா தான் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை, தன்னை பத்தி நல்லெண்ணமே ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க எட்டாவது பாயிண்ட் பாருங்க, தனி மனித அடித்தகள் ஒரு தனிநபரை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. சரிங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? இதுதான் 8 பாயிண்ட். இந்த மாதிரி 8 பாயிண்ட் எழுதுறீங்க. செகண்ட் பாருங்க, மண்டல அல்லது வட்டார அளவிலான சமூக பல்மகமை. அதான சார் மண்டல அல்லது வட்டார அளவில். இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, மதுரையில பேசுற ஒரு லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கும், திருநெல்வேலியில பேசுற ஒரு லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கும், கோயம்புத்தூர்ல பேசுற அந்த மொழி வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனா தமிழ் தான். ஆனா அதுல வேறுபாடு பார்த்தீங்களா? அதுல என்னென்ன வேறுபாடு சொல்லுவாங்க? பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்கள் ஒரே விதமான பண்பாட்டு கூறுகளை கொண்டு குறிப்பிட்ட மொழியை பேசுபவர்களாகவும் தனித்தன்மையுடைய வாழ்வியல் முறையை கொண்டும் விளங்குவர். இப்ப திருநெல்வேலி எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் பேசும்போதே கண்டுபிடிச்சுவாங்க, திருநெல்வேலிக்காரங்களா சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் வாசல் பேசும்போதே நீங்க கோயம்புத்தூர்காரங்களா சொல்லுவாங்க, அதே பேசும்போதே நீங்க மதுரைக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரிங்களா? அதான் பாருங்க, பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்கள் ஒரே விதமான பண்பாட்டு கூறுகளை கொண்டு குறிப்பிட்ட மொழியை பேசுவர்களாகவும் தனித்தன்மையுடைய வாழ்வியல் முறைகளை கொண்டு விளங்குவவர்களாகவும் இருக்கின்றனர் சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் பாருங்க, இத்தகைய சமூக குழு உறுப்பினர்களிடையே பிணைப்பையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதில் மொழி வந்து முக்கிய காரணியாக விளங்குகிறது. சரிங்களா? மூணாவது பாருங்க, குறிப்பிட்ட மொழியை பேசும் மக்கள் அநேகமாக ஒரே விதமான சமய நம்பிக்கைகளை கொண்டிருப்பர். அடுத்து பாருங்க, இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அடுத்த அஞ்சாவது பாருங்க, ஒரு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் ஒரே சீராகவும் வளமையுடனும் செழிப்பாகவும் இருப்பதில்லை. ஏன் இருப்பதில்லை பாருங்க, சில பகுதிகளில் வற்றாத ஆறுகள் பாய்வதால் அவை செழிப்பாகவும், சில பகுதிகள் மலைப்பாங்காகவும், வேறு சில பகுதிகள் மிக வறட்சியுடன் விளங்கக்கூடும். அப்ப என்னன்னு பாருங்க, இப்ப நல்ல செழிப்பான இருக்க மாநிலம் வந்து அந்த வறட்சியுடன் இருக்க பகுதிக்கு வந்து உதவி பண்ணாதான் எல்லாரும் சேர்ந்து வாழ முடியும், எல்லாரும் சேர்ந்து முன்னேற முடியும். இதுதான் சமூக பல்வகமை. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதான் பாருங்க, அந்தந்த பகுதியின் வளமைக்கு ஏற்ப
அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்வியல் முறையும் வாழ்க்கை தரமும் அமைகின்றன. முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருமாங்க. எனவே ஒரே மாநிலத்தில் கூட வட்டார அல்லது பிரதேச உணர்வு மேலோங்கி மக்களிடையே வேற்றுமை உணர்வு அதிகரிக்கிறது. இப்ப ஏ மாவட்டம் பெருசா, ஓ மாவட்டம் பெருசா, அந்த மாதிரி வேற்றுமை உணர்வு ஏற்படுது. சரிங்களா? அதான் பாருங்க, மொழி மற்றும் மதத்தால் ஒன்றிருந்தாலும் வட்டார வேற்றுமை காரணமாக பிராந்திய உணர்வு மேலோங்கி தேசிய நலன்கள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்ற உணர்வு வந்து அது பின்னுக்கு தள்ளப்படுகிறது சொல்றாங்க. அதான் பாருங்க, ஒவ்வொரு வட்டாரம் அல்லது பகுதியில் வாழ்வோர் ஏனைய பகுதியில் வாழ்வோரிடமிருந்து சமூக ரீதியாக வேறுபட்டு வட்டார உணர்வுடன் காணப்படுதலை வட்டார சமூக பல்வகைமை என்கிறோம். இந்த மாதிரி வேறுபாடு பார்த்தீங்களா, இதைத்தான் வட்டார சமூக பல்வகைமை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்த லாஸ்ட் பாருங்க, மொழி ரீதியான சமூக பல்வகைமை. இப்ப தமிழ்நாடு, இப்ப கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி பாத்தீங்களா, அதுதான் மொழி வேற. ஆனா எல்லாருமே இந்தியர்கள் தான். ஆனா அந்தந்த மாநிலத்துக்கு மொழி வேறுபடுது. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த மொழி ரீதியான சமூக பல்வகைமை சொல்றாங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்தியாவில் 3000க்கும் அதிகமான மொழிகள் பேச்சு மொழிகளாக தற்போது நடைமுறையில் இருந்த போதிலும் பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணை, நல்லா கவனிச்சிங்களா, 8வது அட்டவணை 22 மொழிகளை அரசு மொழிகளாக அங்கீகரித்துள்ளது. 8வது அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா 22 மொழிகளை வந்து அரசு மொழியாக அங்கீகரித்துள்ளது. அந்த 22 மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த 22 மொழிகள் என்ன, இதை பார்த்தாவே வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 3வது பாயிண்ட் பாருங்க, சமஸ்கிருதம், காஷ்மீரி, நேபாளி போன்ற மற்றும் போரோ என்னும் 4 மொழிகளும் இந்தியாவின் சில பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையிலான மக்களால் பேசப்பட்டாலும் பாருங்க, சமஸ்கிருதம், காஷ்மீரி, நேபாளி மற்றும் போரோ இந்த மொழிகள் இந்தியாவின் சில பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் மக்களால் பேசப்பட்டாலும் அடுத்து பாருங்க, அவை எந்த ஒரு இந்திய மாநிலத்திலும் ஆட்சி மொழியாக இல்லை. அடுத்து பாருங்க, இந்திய மக்களில் பெரும்பாலானோர் பயன்படுத்தப்படும் தேவ நாகரிக எழுத்து வடிவம் கொண்ட ஹிந்தி மொழியே இந்திய அரசின் ஆட்சி மொழியாக, அதாவது தேசிய மொழியாக இந்திய அரசியல் சாசனம் அங்கீகரித்துள்ளது. பாருங்க, இந்தியாவில் 2வது பெரிய மொழியாக விளங்கும் தெலுங்கு 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பேசப்படுகிறது. அடுத்து முக்கியமான விஷயம் கொடுத்துருக்க பாருங்க, வட இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் இந்திய ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. ரெண்டு பாருங்க, தென்னிந்தியாவில் மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகியவை திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை ஆகும். இது முக்கியமான பாக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க, ஏ.ஆர். தேசாய் அவர்கள் கூறுவது போன்று இந்தியா பல்வேறு மொழிகளை உள்ளடக்கிய அருங்காட்சியகமாக காட்சியளிக்கிறது. பல்வேறு மொழிகளை உள்ளடக்கிய அருங்காட்சியகமாக இந்தியா காட்சியளிக்கிறது சொல்றாரு. அடுத்து லாஸ்ட் பாருங்க, இந்தியாவில் மொழி ரீதியான பல்வகைமையை பன்னெடுங்காலமாக நிலவி வந்த போதிலும் இந்திய மக்களை இணைத்திடும் மொழியாகவே வெவ்வேறு காலகட்டங்களிலும் வெவ்வேறு மொழிகள் இருந்து வந்துள்ளன. சரிங்களா? இப்படி உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துரும் பாத்தீங்களா? இப்போ நீங்க இந்த கிளாஸை கவனிச்சு வச்சு நீங்க அழகா எழுதலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து அந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்க அந்த 3 பாயிண்ட் பார்த்தா இந்த 10 மார்க் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல